TND surprise. கடவுள் வரமா தரதுதான் அக்காங்கிற உறவுனா அந்த கடவுளே வரமா வந்து பொறுக்கிறதுதான் தங்கச்சிங்கிற உறவு. சரி, முதல்ல அண்ணா அண்ணி வாழ்த்துக்கள். இன்னைக்கு அங்க அண்ணி முதல்ல வருவோம். சரி, முதல்ல இனிய பதிவு திருமணம் அப்படித்தானே? திருமணம் தானா? சரி, இனிய திருமண வாழ்த்துக்கள். காதல் திருமணமா இல்லாட்டி எல்லாம் சரி, ஆனா உங்களுக்கு தான் தெரியும் அது காதலா இல்லது பேச்சா? அரேஞ்ச் மேரேஜ். சரி, அழகான ஜோடி. யாரு மேக்கப் பண்ணாரு? புரிஞ்சாங்களா? இல்ல அளவா அழகா இருக்கு. சரி, அதனால கேட்டு சில பேர் அப்படி வச்சிருப்பாங்க இல்லையா? ரைட், மிக்கி அந்த ஓகே கொடுங்க, உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு தான். சரி, அப்ப உங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய TND சர்ப்ரைஸ் ஊடாக நிறைய பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அதெல்லாம் கொடுத்துட்டு போனா வந்து நாங்கள் மிக்கியும் கொடுத்தாங்க. மிக்கி கொஞ்சம் குறும்பு. சரியா, வர்ற வழியில ஒரு கை குறைச்சிட்டாங்க பாருங்க. ஒரு 70 எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன், வேற வழி இல்ல. சரி, முதல்ல இந்த கேஷ் பே கொடுங்க. ரைட், ஒரு பொக்கேயும் கொடுத்து விட்டுருக்கணும். பொக்கே வந்துட்டு கொஞ்சம் அப்படி சுத்தனை பிடிக்கும், உங்களுக்கு தெரியும் பூ மாதிரி இருக்காங்க. சரி, ஓகே 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 ரைட். சார், இதுல வந்து எவ்வளவு பணம் இருக்கு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. 1 கோடியா? ஒரு நிமிஷம் பொறுங்க வரனா, இந்த குறும்புக்காரரை காட்டு வரணும். இவ்வளவு பேர் நிக்கணும்ன்றதை காட்டு வரணும். ரைட், எவ்வளவு இருக்கு? சரி, இதுல ஒரு 60,000 ரூபாய் இருக்கு. சரியா, அப்ப இது வந்துட்டு மொய்ப்பணம் எழுதுவாங்க இல்லையா? வர முடியாதவங்க இப்படி எழுதிருக்காங்க மொய்ப்பணத்தை. நிக்கி எடுப்போம், பாவம் தலையாடுறீங்க. சரி, இதே மாதிரி இன்னும் பரிசுகள் இருக்கு காரணம், அதை வச்சு முந்தினாலும். ரைட், அடுத்தது வந்து ஒரு சாக்லேட் பாஸ்கெட். ஏன்னா திருமணம் பண்றது இனிப்பான விஷயம் இல்லை. ரைட், அப்ப இனிப்பு கொடுத்துருக்கணும். முந்தைய திருமண வீடுகளில் வந்துட்டு பலகாரங்கள் இருக்கு. சீனி பலகாரம், பைத்தங்காய் பணியாரம், முறுக்கு, அரிதட்டு, அந்த மாதிரி பைத்தம் சொல்றேன். சின்ன வயசுல அப்படிதானா? சரி, அந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் இருக்கு. இப்ப கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டோம். அதனால சாக்லேட்ஸை கொடுத்து அப்படியே கழிச்சு விட்டுறான். அடுத்த முறை வந்து வெறும் பேப்பர் கொடுக்க போறாடியா இருக்கும். சரி, பிடிச்சிருக்கா? ரைட், இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பரிசு அதையும் தந்தா உங்களுடைய பரிசுகள் நிறைவடைஞ்சு பாரு. இன்னைக்கு பாருங்க, ஆர்வ கோளாறுல இன்னைக்கு பொருள் எல்லாம். இந்த பிரேம் கொடுத்தது ஒரு ஆக்கள். சரியா, ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப நெருக்கமானவங்க உங்களுக்கு. சரியா, மறந்துடாதீங்க. பொம்மை ஆடுத பொம்மைக்குள்ள ஆக்கல் இருக்காங்களா? பொம்மை இருப்ப நீ அது ஆக்கல், அது உள்ள ஆக்கல் இருக்கணும். கடைசியா காட்டுறா. ரைட், இப்ப என்ன சொன்னால் உங்களுக்கான கேஷ் பொக்கே, சாக்லேட் பாஸ்கெட், அதே மாதிரி ஃப்ளவர் பொக்கே. சரியா, அக்கா வந்துட்டு பூக்களுக்கு கூப்பிடுவோம் அக்கா பேர், அதனாலதான் அக்காவுக்கு ஃப்ளவர் பொக்கே. அண்ணாக்கு வந்துட்டு காசு, என்ன உழைக்கணும் நாளைக்கு. சரியா, ரைட், இப்ப சொல்லுங்க யார் கொடுத்துருப்பாங்களோ? யாருன்னா பின்ன என்ன சொந்தம் இல்லாத கொடுக்குறாங்களா? அவ்வளவு விஷயங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஃப்ரெண்ட்ஸ்ன்றது சொந்தத்தை தாண்டி. சரி, அது வேறு. இல்ல, இங்க இருக்கிற யாருமே இல்ல, அத நான் சொல்லிடுறேன்னா. இப்ப ஆமா, யாரும் கிடையாதுங்க. முதல்ல இந்த மாதிரி ஆக்களை முதல்ல வெளியே கலைங்க. யாரு யாரு? தங்கச்சியா? இல்ல, நானே சொல்லிருந்தேன். அவங்க வந்து குழந்தையா சொன்னாங்க. பேபி தான். சரியா, பேபி 5 குடும்பம். சரியா, நோர்வேல இருந்து அவங்க தான் அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த திருமணத்துல பங்கு பெற்ற முடியலன்ற ஒரு பெரிய ஒரு கவலை. ஆனா அவங்களுடைய பரிசுகள் வந்து சேரணும் இல்லையா? அதனாலதான் எங்களை தெரிவு செய்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க பேபி ஆண்டிக்கு? தேங்க்யூ, அவ்வளவுதானா? ரைட், லாஸ்ட் இருக்கக்கூடிய பரிசு மிக்கி கொடுத்துருங்க. கொடுங்க. சரி, இது யார் கொடுத்துருப்பாங்க? இது வந்து தனியோரா ரெண்டு வீங்களா? பிரேமன் இப்படி தங்கச்சியா? அதென்ன தங்கச்சி பிரேமன்?
தங்கச்சியா சொல்லுங்க. ரைட், என்னக்கா அது ஞாபகம் இருக்கா? மாங்காய் பிடிங்களா? 2 மாங்காய். ரைட், சைல்ட்ஹுட் மெமரின்னு சொல்லி அதுல நிறைய போட்டிருக்கு. வாசிங்க பாப்போம். என்ன மந்திரமா? ஐயறிஞ்ச மந்திரமா இல்ல சாமி? என்னக்கா? சரி காட்டு பாப்போம். ரைட், இதுல வந்துட்டு உங்களோட தங்கச்சி வந்துட்டு எல்லாருமே பொதுவா வாழ்த்தண்டா அந்த மாப்பிள்ளை உங்களை போட வாழ்த்துவாங்க. ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட் மேம். சரியா? இப்போ சைல்ட்ஹுட் மெமரி போடுவாங்க. பீஸ் ஆஃப் மை ஹார்ட், a pillar of the family, a portion of my life, literally as slice of me, not just a sister, my best friend. You have always been and always will be என்று போட்டுருக்காங்க. சரியா? அப்ப நீங்க தனியா வந்துட்டு ஒரு அக்கா கிடையாது. சரி, இப்போ யோசிச்சு சொல்லுங்க. தங்கச்சி இப்படி பண்றாங்கல்ல, தங்கச்சிக்கு நிறைய பண்ணுமா? சரியா? தங்கச்சி இவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. அக்காவுடைய திருமணத்துக்கு அதிகமா இருக்கும்னு ஆசைப்பட்டேன்னா இந்தியாவில் மாட்டுப்பட்டேன்னா. சரியா? மாட்டுப்பட்டனால வர முடியல, அதனால என் சார்பாக இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி. ஹாப்பி தானே? சரி, இதை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்ல போறீங்க தங்கச்சி? அவ்வளவுதானே விஷயம். ரைட், அவங்களுக்கு உங்களை மிஸ் பண்றாங்க. உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சியக்கா. இந்த திருமணம் சரியா, புதுசா ஒரு இடத்துல கார்டு தேக்கிறீங்க, பார்த்து வச்சுக்கிறீங்க, செலக்ட் பண்ணி நல்ல இடத்துல கால் வச்சுக்கிறீங்க. அதனால உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும். சரி, ஓகே, வாழ்த்துக்களுக்கா. எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். சண்டைகள் வரட்டும், வந்து குணமாகட்டும், அப்பதான் அது சிறப்பா இருக்கு. சரியா? சண்டை இல்லாட்டி சுவாசம் இருக்கா வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. அப்படியே போனா இப்படி ஸ்மூத்தா போனா